ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பாகவத கதையில் அடுத்தது கொஞ்ச நாட்கள் கழிஞ்ச பின்னாடி தர்மர் தன்னோட உற்றார் உறவினர் இவாளோட க்ஷேம லாபங்களெல்லாம் அறிஞ்சிட்டு வரத்துக்கு அர்ஜுனனை துவாரகைக்கு அனுப்புகிறார். அஸ்தினாபுரத்தில் பல மாற்றங்கள் தோன்றது. பல மாதங்கள் ஆன பின்னாடி அர்ஜுனன் திரும்பி வராதனால பீமனையும் அனுப்புகிறார் துவாரகைக்கு. அப்போது நாரதர் சொன்னபடி பகவானுடைய லீலா வினோதம் இந்த உலகத்தை விட்டு போக போகிறது அப்படின்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. உடனே துவாரகையிலேருந்து திரும்ப வரான் அந்த அர்ஜுனன். அப்போ தான் யுதிஷ்டரை வணங்கி கண்ணீர் மல்க நிற்கிறான். எல்லோரும் நலந்தானேன்னு விசாரிக்கிறார். அப்போது அர்ஜுனன் நாதழுதழுக்க, ஸ்ரீஹரி உற்ற பந்து இருந்தாலும் என்னை வஞ்சிச்சுட்டார். என்னுடைய தேஜஸ் வீரியம் எல்லாம் அபகரிக்கப்பட்டோ, நான் சக்தி அற்றவன் ஆகிவிட்டேன். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் நினச்சிட்டே என்னோட காலத்தை ஓட்டணும். துவாரகா நகரமே சூன்யமாயிடுத்து. நமக்கு கோவிந்தனுடைய நாமஸ்மரணமே தான் துணை. அதுதான் நம்மளுடைய துன்பங்களெல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்ல, கீதோபதேசங்களெல்லாம் நினைவு கூர்ந்து ஞானம் பெற்றான் அர்ஜுனன். இந்த மாதிரி குணங்களெல்லாம் அவன் பெற்றதுனால அவன் ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அவனோட சொற்களை கேட்டதும் அந்த சம்சார சூழல்லேருந்து விடுபடுறா அங்கே திரௌபதி. சக்கரவர்த்தி தர்மபுத்திரன் குணசாலியும் வணக்கம் உடையவனாகி அந்த பேரனுக்கு பட்டாபிஷேகம். மதுரா நகரில் சூரசேன நாட்டிற்கு வஜ்ரனை அரசனாக்குறார். இந்த அகங்காரங்களெல்லாம் விட்டு துறக்கணும் அப்படின்னு நாட்டை விட்டு புறப்படுறார். அரண்மனையை விட்டு வெளியேறார். சகோதரர்களும் மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து போகிறார். திரௌபதியும் வாசுதேவனையே சரணடைஞ்சு ஏகாந்த பக்தியில் ஈடுபட்டு அவரையே கோவிந்தா, நாராயணா, கேசவா, ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்களுடைய பிரயாணத்தை பற்றி பாகவதர் சொல்கிறார். அப்போது பரீட்சித்தோட கதை வருது. உத்தரையோட பிரார்த்தனையை ஏற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவளுடைய கருவை வயத்திலேயே அழிக்காமல் அஸ்வத்தாமானால் ஏவப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரம் அதை இவர் காக்கிறார் இல்லையா, உத்தரையோட கர்ப்பத்தை. அப்போது அந்த சுப லக்னத்தில் குழந்தைய பிறக்கிறது. அந்த குழந்தை தான் பரீட்சித்து மகாராஜா. மகாவிஷ்ணுவால் ரட்சிக்கப்பட்டு பிறந்த அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன்னு பேர். அந்த குழந்தை தாயின் கருவில் கண்ட திவ்ய ஸ்வரூபி யாருன்னு பரீட்சை செஞ்சுட்டே வந்தபோது விஷ்ணுராதனுக்கு பரீட்சித்து அப்படின்னு பெயர் சூட்டப்படுறது. பரீட்சித் உத்தரன் பெண்ணாகிய ராவதிய தர்மநீதி தவறாமல் ஆண்டு வரான். அங்கே ஜனமேஜயன் முதலான 4 குமாரர்கள் பிறக்கிறா. அந்த சமயம் திக்விஜயம் பரீட்சித்து திக்விஜயம் செய்கிறார். அப்போது பாண்டவர்கள் கிருஷ்ணனோட கீர்த்தி இதெல்லாம் பற்றி பேசுகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இதனால் பரீட்சித்தின் மனசில் கிருஷ்ண பக்தி மேலோங்கிறது. இந்த பக்தி பரவசத்தில் திருப்தி அடைஞ்ச கிருஷ்ணனோட சரணார விந்தங்களை தியானிக்க தேச சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பரீட்சித்து ஒரு பசுவும் ஒரு ரிஷபம் அந்த ரொம்ப வயோதிகமாக மெலிஞ்சு இருக்குது, தீனமாக இருக்குது. அப்போது ஒரு முரட்டு மனுஷன் அதை அடித்து இம்சை பண்ணுறான். அப்போ பரீட்சித்துக்கு கோபம் அதை அதட்டி கேட்குறார், ஏ துஷ்டனை, நீ யார்? என்னோட ஆட்சியில் இந்த கொடுமையான செயலெல்லாம் செய்ய உன்னை தூண்டினது யார்? உன்னை தண்டிக்க போகிறேன் அப்படிங்கிற. நீ என்ன தண்டிக்கிறது? துஷ்டர்களை தண்டித்து சாதுக்களை ரட்சிக்கிறது அரசனோட கடமை. அதனால் ரிஷபத்தை நோக்கி ஒற்றை காலில் நிற்கிற நீர் தேவதைகளில் யார்? மற்ற பாதங்களெல்லாம் வெட்டினது யாருன்னு கேட்குறார். அப்போது துன்பங்களுக்கு பல வகையான காரணம் நமக்கு ஏற்படுறது வாழ்க்கையில். அறிவில் சிறந்த நீங்கள் தான் இதை ஆராய்ஞ்சு தெரிஞ்சு எங்களுக்கும் சொல்லணும். அப்போது அரசன் அந்த ரிஷபத்தை நோக்கி, தர்ம தேவதை, நீ சத்தியம், தயை, ஆச்சாரம், அனுஷ்டானம் இந்த மாதிரி 4 பாதங்களுடன் கிருத யுகத்தில் வந்த, அதாவது கர்வம், மதம், பேராசை இந்த அம்சங்கள், அதாவது அதுதான் 3 கால்களை இழந்து விட்டீர்.
சத்தியங்கிறது ஒரே ஒரு கால் தான் இப்போ நிற்கிற, அதையும் அசத்தியம் உருவான அந்த கலிபுருஷன் தான் வெட்ட பார்க்குறான். பொறுமையே உருவான பூமாதேவி பசுவாக வந்திருக்கா. பகவானுடைய சரணஸ்பர்சத்தால் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்த அவள் இப்போ கண்ணீர் மல்கி நிற்கிறா. வேடதாரியை கொல்ல உடவாளை கையில் எடுத்து பரீட்சித்து முரட்டு களிமனிதன் பரீட்சித்தின் காலில் விழுந்து வணங்குறான். அப்போ பரீட்சித்து அர்ஜுனன் புகழ பாதுகாத்து சரணடையவர்த யாரையும் கொல்ல மாட்டேன், நீ கலகம் பொய் திருடு கபடம் ஆகிய தீய குணங்கள் நிறைஞ்சவன், எனவே சத்தியம் தர்மம் இந்த பிரம்மாவதாரத்தில் பிரம்மாவர்த்தத்தில் வசிக்கக்கூடாதுன்னு ஆணையிடுறார். அப்போது நிலையாக இருப்பதற்கான ஒரு இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பரீட்சித்து சொல்கிறார், சூதாட்டம் மதுபானம் இதெல்லாம் இல்லாத அதர்மங்கள் நடக்கிற இடத்துக்கு போய் விசாரித்து சொல்லு, அங்கே போய் நீ வசிச்சுக்கோங்கிறார். இன்னும் சில இடங்களெல்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் போய் காமம் அதர்மம் இதெல்லாம் தலை விரித்து ஆடுறதோ அங்கே போ அப்படிங்கிறார். இதுதான் பரீட்சித்தினோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கலியை விரட்ட ஒரு அரசனோட தயை வேணும், தவம் வேணும், அவனுடைய ஆச்சாரம் வேணும். இதெல்லாம் வளர்த்து தர்ம தேவதை ரிஷபத்தோட 3 கால்கள் வளரச் செய்கிறார். பூதேவியாகிய பசுவை சமாதானம் செஞ்சு புஷ்டியோடு இருக்க செய்கிறார். அபிமன்யுவின் புத்திரன் பரீட்சித்த தர்மத்தையும் பூமியையும் நன்றாக பாதுகாத்து அஸ்தினாபுரத்தில் அரசாட்சி செய்து வரார். இந்த கலினாலே நாம் நாமஸ்மரணன்னு சொல்கிறோம். அந்த கலியில் நாமஸ்மரணை சதா சர்வகாலமும் ஸ்ரீஹரியை தியானம் செய்கிறது நமக்கு எப்போதும் வீடு பேறு தான் கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ராம்